ஒரு பக்கம் அந்த அலங்கார வாசல்ல பிச்சை எடுத்தவன் பிறப்பிலேயே நொண்டி, இங்க இருக்கிற மேவிபோசேத்து இடையில நொண்டி. நான் சொல்லுவேன், பிறப்பிலேயே உபத்திரவத்தை கண்டவங்க இங்க இருப்பீங்க, ஒருவேளை இடையில உபத்திரவத்தை காண்கிறவங்க இருப்பீங்க. ஆனா இதை எல்லாத்தையும் கடந்து, பாஸ்டர் நான் எல்லாத்துலயும் உண்மையா இருக்கிறேன், உண்மையா ஓடுறேன், உண்மையா பிரயாசப்படுறேன், ஆனா எனக்கு மட்டும் ஏன் இந்த யாக்கோவை போல ஆண்டவரே என்ன நொண்டி ஆக்கியிருக்காரு ஏன்னு கேட்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, உன் பலவீனத்துல ஏன் பலன் பூர்ணமாய் விளங்கும்னு சொல்லித்தான் கர்த்தர் ஆண்டவரே உங்களை நொண்டி ஆக்குறா. ஏன் சில பலவீனத்தை கொடுக்கிறா, ஏன் சில வியாதியை கொடுக்கிறா, ஏன் சில நெருக்கத்தை கொடுக்கிறா, ஏன் சில ஆட்களை எடுக்கிறா. வேற ஒண்ணு இல்லை, இந்த வார்த்தை பாஸ்டருக்கு வருது, இந்த வார்த்தை சில பிள்ளைகளுக்கு வருது. ஏன்னா உன்னை வச்சு என் தரிசனத்தை செய்ய விரும்புகிறேன். உன்னை வச்சு எல்லா கரங்களை தட்டி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் கர்த்தரனை கொடுக்கிற இழப்பெல்லாம் பிற்காலத்துல இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே.